just once a day that I would pray for you. I'd go and misbehave just so you'd notice too. Sneaking looks up and down from across the room. And damn, what a hell of a view. I feel good, you look great, I like you, I can't wait. A first time, a first date, you're so fine, I'm so late. You sip wine, I drink straight, don't waste time to my place. I feel my Hey guys, welcome back to my channel. Lalita Diaries channel பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம subscribe பண்ணுங்க. subscribe பண்ணவங்களுக்கு thank you so much. இப்போதான் நல்லா வியூஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பமும் தேங்காய் பாலும் தான். ஸோ ஆப்ப மாவு வந்து நான் முத நாளே அரைச்சி வச்சுட்டேன். ஆப்பத்துக்கு வந்து மெஷர்மெண்ட் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் அப்படியே சொல்கிறேன். 2 கிளாஸ் வந்து பச்சரிசி, 1/4 கிளாஸ் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டேன். கண்டிப்பா ஆப்பத்துக்கு பழைய அரிசி வேணும், ஐ மீன் பழைய சாப்பாடு வேணும். அதுவும் 1 கப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்க அவல் வச்சிருந்தீங்கன்னா 1/4 கப் அவல் வந்து அரைக்க போறதுக்கு முன்னாடி 1/4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிருங்க. ஸோ கொஞ்சம் ஊறிடும். அவல் மட்டும் கொஞ்சம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வைக்கணும். மற்ற ஐட்டம்லாம் அரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours வந்து ஊறணும். நல்லா வந்து ஊறிட்ட பிறகு ஆஃப்டர் 5 hours நீங்க கிரைண்டர்ல மாவு போட்டு அரைச்சி புளிக்க வச்சிடலாம். ஆனா வந்து மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கணும், நல்லா ஃப்ளஃபியா இருக்கணும். அப்பதான் ஆப்பம் சூப்பரா வரும். ஆப்ப மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும். அப்பதான் ஊத்தும் போது ஓட்ட ஓட்டையா வந்து. கயல் சாப்பிட்டியா? கயல் வந்து ஆப்பம் சாப்பிட மாட்டாங்க, தோசை தான் சாப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தோசை ஊற்றி இப்போ ஆப்பமா வந்து கரண்டியில எடுத்து ஊத்தும் போது தண்ணியா இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப தண்ணியால லைட்டா. இந்த ஊர் அடுப்புல வந்து ஆப்பம் வராதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் இது நல்லா இந்த பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு ஆப்பமா ஊத்துனா நல்லாவே வருது. என்ன கொஞ்சம் பவுலா இருக்காது, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஷேப் எப்படி இருக்கு. நீட்டு லைட்டா கொஞ்சம் லைட்டா தான் வளைஞ்சிருக்கும். என்ன ஒரு ஆப்பம் வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 to 7 minutes ஆச்சா. இந்த நெருப்பு அடுப்பா இருந்தா டக்குன்னு வெந்துடும். இது இந்த அடுப்பு காயில் அடுப்புன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். லேட்டா சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடலாம்ல. வெந்துட்ட பிறகு காட்டுறேன். ஆப்பம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓட்ட ஓட்டையா இருக்கணும். அப்பதான் மாவு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைஞ்சிருக்குன்னு ஒரு இது. ஆப்பமும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பரா. நான் சொல்ற மெஷர்மெண்ட்ல நீங்க அரைச்சிங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆப்பம் சுடும்போது இந்த மாதிரி காயில் அடுப்புல சுடும்போது ஸோ அந்த வானல் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஆப்பம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சூப்பரா இருந்தது, நல்லா கிறிஸ்பியா நல்லா ப்ரௌனாவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல. காலையில எங்களுக்கு டிஃபன் வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் தான். ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஆப்பம் காலையில எங்களுக்கு டிஃபன் சாப்பிடவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு வேற போகணும். ஏன்னா இப்ப வந்து லாஸ்ட் டேவே வரப்போகுது இன்னொரு 3 daysல. இன்னைக்கு அதனால லாஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேக் வாக் மாதிரி கேம் வச்சிருக்காங்க. கேக் வாக்கு, ஃபேஸ் பெயிண்டிங், வாட்டர் கேமு, அப்புறம் பலூன்ல வந்து நிறைய அந்த பொம்மை மாதிரி மேக் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஷோலாம் வச்சிருக்காங்க. அதுக்காக நாங்க ஸ்கூலுக்கு போனோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால வேக வேகமா நான் வந்து நின்றுட்டே சாப்பிட்டுட்டேன். நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் ஆப்பத்தை. சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆப்பம் சாப்பிட்டேன். சாஃப்டா இருக்குது. கை வச்சிராத. கை நான் தரேன் பாப்பு. பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் சாப்பிட்றாங்க. அவர் ஃபுல்லாக தேங்காய் பால் தோசையில் டிப் பண்ணி சாப்பிட்றாங்க. நான் கப்பில் தனியாக சாப்பிட்டேன். நான் நின்றுட்டே சாப்பிட்டுட்டேன். இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து கயல் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆயிட்டு டேப் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்குமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா?
வேக வேகமா பிரேக்ஃபாஸ்டையும் ஃபினிஷ் பண்ணிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். எதுக்குன்னா வந்து இப்ப வந்து எண்ட் ஆஃப் டே வருது பாப்பாவுக்கு ஸ்கூலு. அதனால வந்து ஆனுவல் டே முடிச்சுட்டு லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஒரு ஃபன் கேம் மாதிரி வச்சிருப்பாங்க. நம்மளும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதுதான் நாங்க ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து அந்த கேக் வாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கேக் வாக்ல யார் வின் பண்றாங்களோ அதுல இருந்து ஒரு கேக் பாக்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் டீச்சர் தான். எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கேஜ்டா வச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, நம்மளும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். கேம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நானும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது எப்படின்னா ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான். மியூசிக் ஓடிட்டு இருக்கோம். அவங்க ஸ்டாப் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு நம்பர்ல ஸ்டாப் ஆகி நிக்கணும். எந்த நம்பரை வந்து குலுக்கல்ல எடுப்பாங்க, யார் வந்து வின் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த கேக் வந்து ஃப்ரீ. அந்த டீச்சர் இன்னமும் டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பலூன்ல வந்து ஏதாவது ஒரு டாய் மாதிரி மேக் பண்ணுவாங்க. அங்க ஸ்டிக்கர் வச்சிருப்பாங்க. அவங்க அதுல வந்து சூஸ் பண்ணணும் எந்த ஷேப் வேணும்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இல்லை, நம்மளும் போய் கேட்கலாம். ஸோ பாப்பா வச்சுட்டு நாங்களும் லைன்ல நின்று பாப்பாக்காக ஒரு பொம்மை டாய் கேட்டுட்டு இருந்தோம். ஒரு மிக்கி மவுஸ் செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பரா செஞ்சு கொடுத்தாங்க. இது பக்கத்துலயே வந்து ஃபேஸ் பெயிண்டிங் வச்சிருந்தாங்க. அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாப்பாவோட கிளாஸ் ரூமு. இப்ப கிளாஸ் இல்லைன்றதுக்காக எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி மேல வச்சுட்டாங்க. அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் வந்தா இந்த மாதிரி உட்காந்து கேஃபிடேரியா ஏரியான்னு தனியா வச்சிருப்பாங்க. இப்ப ஃபங்க்ஷன்றதுனால நிறைய சேர்ஸ்ல வந்து டேபிள் போட்டு வெளியவே வச்சிருக்காங்க. உள்ள வந்து கேக் வாக்கு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பலூன் ஃபெஸ்டிங் வச்சிருப்பாங்க. வெளியே வந்து இந்த மாதிரி வாட்டர் கேம் விளையாடுறதுக்கு வச்சிருப்பாங்க. பாத்தீங்களா, இங்கெல்லாம் ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேம்லாம் ரெடி பண்ணி பசங்களை விளையாட விடுறாங்க. இங்க அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கவே எல்லா பசங்களும் நல்லா ஃபன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃபன் கேம்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. கையலோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஒரு ஃபாரினர் வந்து ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் கையல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வருது. யூஸ்வலா யாருமே வீட்டுக்கு விட மாட்டாங்க. ஆனா அவங்க கையல் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாயா. இவங்க தான் மாயா. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால அனுப்புனாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் கிடையாது, அரபிக் சொல்லுவாங்க இவங்க. ஆனா வந்து அமெரிக்காலே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்க ஃபுட்டு வெளியே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம இந்தியன் ஃபுட் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ KFC சிக்கன் ஃப்ரைஸ் எல்லாம் வாங்கினோம். ஸோ பசங்க பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஹாப்பியா விளையாண்டாங்க. அன்னைக்கு டேவே செம்மையா போச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பறை கிளாஸ் வந்து முடிச்சிட்டாரு. ஸோ பறை கொஞ்சம் அடிக்க தெரியுமா, அதனால அது மியூசிக் பண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது பசங்க வந்து ஜாலியா அதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்தது. பறை முடிச்சுட்டு பறை நமக்கு என்னன்னா தெரியுமோ எல்லாமே வந்து அந்த பசங்களுக்கும் சொல்லி கொடுத்தோம். கையலோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க 2 பேருமே, மாயா லைலான்றது அவங்க அக்கா, மாயாவோட அக்கா. ஆனா 2 பேர்கிட்டயும் அவ க்ளோஸா இருப்பாங்க. ஸோ பறை முடிச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னா தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ லைலா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. தமிழ்ல பேசினாங்க. வணக்கம் 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 வணக்கம். Yeah, good. What is that? Tani. Good. Okay. Say how are you translate in Tamil? Apika. நல்லா இருக்கேன். நான் நல்லா. Good.
கண்டிப்பா வீடியோ பார்த்திருப்பீங்க. லைலா வந்து பாத்தீங்களா எவ்வளவு அழகா தமிழ்ல பேசினாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு அரபிக் கண்ட்ரி, ஆனா சொல்லி தர அவ்வளவு அழகா தமிழ்ல பேசினாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இதே போல நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் நான் ஷேர் பண்றேன். அது வரைக்கும் பாய்.